ராதிகா, நீட் எனப்படும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நீட் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இந்த தேர்வு மருத்துவ கல்விக்காக இளநிலை மருத்துவக் கல்லூரிக்காக நடத்தப்படுகிறது. நேற்று ஏற்கனவே ஒரு தேர்வு நடத்தப்பட்டு அதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்று கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு நாடு முழுவதும் போராட்டங்கள் எல்லாம் இன்றும் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலை தான் அந்த இரண்டாவது மறுதேர்வு, நீட் மறுதேர்வு நேற்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 22,50,000 மாணாக்கர்கள் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். இந்த தேர்வு இதுவரை உலகத்திலே இல்லாத அளவுக்கு ராணுவ பாதுகாப்பு, ராணுவ ஹெலிகாப்டர், கேள்வித்தாள்கள் எடுத்து செல்வது, மிக மிக பாதுகாப்பு. அதே போன்று தீவிரவாதிகள் சென்றால் எப்படி தடுப்பார்களோ அது போன்று மாணவர்களை எல்லாம் கடும் சோதனைக்கு பிறகு கம்மலை கைட்டுங்கள், வாட்சை கைட்டுங்கள், பேனாவை கொடுத்து விடுங்கள் போன்ற பல கெடுபிடிகள். இந்த பேனாவை எல்லாம், இந்த பேனா எடுத்து போகக்கூடாது, இந்த பேனா எடுத்து செல்ல வேண்டும் என இதுவரை உலகமே காணாத அளவுக்கு கெடுபிடிகள் நடத்தப்படுகின்ற ஒரு தேர்வு இருக்கு என்றால் அது நீட் தேர்வு தான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு இவ்வளவு கெடுபிடிகளுக்கு பிறகு நடைபெற்றாலும் தொடர்ந்து குளறுபடிகள் என்பது வாடிக்கையாக மாறிவிட்டது. நீட் தேர்வு என்றாலே குளறுபடி என்று சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான குளறுபடிகள். இந்த ஆண்டு கூட பீகாரில் பாருங்கள், இவ்வளவு கெடுபிடி இருந்தும் 9 பேர் ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார்கள். ஆள்மாறாட்டம் செய்து 9 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தேர்வு எழுதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பீகாரிலே. ஆனால் இந்த குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்றால் ஓராண்டு கடும் பயிற்சி எடுத்து இதற்காக தயார் செய்த குழந்தைகள் யாரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு லேட்டாக வரமாட்டார்கள், தாமதமாக தேர்வு நிலையத்திற்கு வரமாட்டார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக பெங்களூரு போன்ற மாநகரங்கள் எல்லாம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக பல இடங்களிலே அவர்கள் தேர்வு மையத்துக்கு வருவதற்கு சில தாமதமாகிறது. சில நிமிடங்கள் தாமதமாக வந்தாலே உள்ளே விடமாட்டேன் என்று அந்த குழந்தைகளின் கனவினை பொசுக்கி இருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கின்ற காட்சி பெங்களூரில் நேற்று அந்த குழந்தைகள் அழுகின்றன. தங்களுடைய சில நிமிடங்கள் லேட்டாக வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளின் வாழ்வு தற்போது அவர்களுடைய மருத்துவ கனவையே ஓராண்டு தள்ளி வைத்து விட்டது இந்த நீட் தேர்வு என்றுதான் கூற வேண்டும். பாருங்கள், இந்த குழந்தைகள் கண்ணீர் விட்டு கதறுகின்றன. இது ஒரு பக்கம் நடக்கிறது என்றால், மற்றொரு பக்கம் தன்னுடைய குழந்தையை எப்படியாவது மருத்துவக் கல்வியில் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக நீட்டுக்காக சிறப்பு பரிசு எல்லாம் கொடுத்து மத்திய பிரதேசம் விதிஷா மகளிர் கல்லூரி என்ற ஒரு கல்லூரி இருக்கிறது. அங்கு ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனாருடன் வந்திருக்கிறது. அந்த தந்தை தன்னுடைய குழந்தையை எழுத வைக்க முடியவில்லை என்ற வகையிலே கீழே விழுந்து பிறந்து அழுகிறார். இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த தேர்வு ஏன் இந்த நீட்டுக்கு மட்டும் இப்படி எல்லாம்? இந்தியாவிலே ஏகப்பட்ட தேர்வுகள் நடைபெறுகின்றன. அந்த தந்தை எவ்வளவோ ஆர்கியூ செய்கிறார், உள்ளே விடுங்கள், ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகிட்டு. பயோமெட்ரிக் தாமதத்திற்கு இவர்கள் என்ன செய்வார்கள்? பயோமெட்ரிக் வேலை செய்யவில்லை. அதே போன்று அவசரத்திலே குழந்தைகள் அட்மிட் கார்டை மாற்றி எடுத்து வென்றார்கள். குழந்தைகள் மாணவர்கள் தரப்பிலும் சில தவறுகள் இருக்கின்றன, அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த எல்லா தேர்விலும் அனுபவி போல தாமதமாக வந்தால் அவர்கள் நேரம் கணக்கு குறைவாக கிடைக்கப் போகிறது அல்லவா? அவர்கள் குறைவான நேரத்தில் எழுதும்போது அவர்களுக்கு தான் பாதிப்பு. அப்படி உள்ளே விடலாம். ஆனால் இவர்களை விடமாட்டேன் என்றெல்லாம் கூறுவது என்றெல்லாம் எந்த வகையில் இது வித்தியாசமா? இதுவரை உலகமே காணாத அளவுக்கு இந்த தேர்வுக்கு அவ்வளவு கெடுபடி இருக்கிறது. யூபிஎஸ்சி தேர்வுகள், IAS, IPS, IRS, IFS எல்லாம் தேர்ந்தெடுக்க தேர்வுகள் எல்லாம் இது போன்ற கெடுபடி இல்லை. எத்தனையோ தேர்வுகள் நடைபெறுகின்றன இந்தியாவிலே. IIM தேர்வு நடைபெறுகிறது, IIT, JEE நடைபெறுகிறது. எங்குமே இல்லாத அளவுக்கு இந்த நீட்டுக்கு மட்டும் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறார்கள், ஏன் என்று தெரியவில்லை. ஏனென்றால் மிகப்பெரிய பயிற்சி மையங்கள், பல கோடிகளிலே சம்பாதிக்கின்ற பயிற்சி மையங்கள் இந்த நீட்டுக்கு பின்னால் இருப்பதால் இதற்கு நடைபெறுகிறதா என்றெல்லாம் விமர்சனங்கள் தற்போது வந்துவிட்டது. தற்போது விமர்சனங்களும் ஆதரவு, இந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஆதரவாக ஒரு பக்கமும் எதிர்த்து ஒரு பக்கம் தற்போது சமூக வலைதள பெரும் விவாதமே நடைபெறுகிறது. நெஞ்சம் பதறி இந்த குழந்தைகள் அழுவதை பார்க்கும் பொழுதும், தன் தந்தை தன்னுடைய மகனுடைய ஓராண்டு கனவு தள்ளி போகிறதே என்று அவர் கதறி அழுவதும், தரையில் படுத்து விழுவதும், உருண்டு பிறழ்வதும் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசெல்லாம் பதறுகிறது, நெஞ்சம் பதைக்கிறது என்பார்களே, அப்படிதான் இருக்கிறது. இது இதுவரை இல்லாத பிரச்சனைகளாக இருக்கிறது. பயோமெட்ரிக் பிரச்சனை என்கிறார்கள், அட்மிட் கார்டு கொண்டு வரலே மாற்றம் என்கிறார்கள். ஒரு சில நிமிடங்கள் தாமதம் வந்தால் அனுமதித்தால் அவர்களுக்கு தான் பிரச்சனை. அவர்கள் எழுதுவதற்கு நேரம் குறைவாக கிடைக்கப் போகிறது. அதில் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது தெரியவில்லை. இந்த நீட் என்றாலே ஏதோ குழப்பம், குளறுபடி, முறைகேடு என்ற வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் பதிவாகி கொண்டிருக்கிறது வரலாற்று என்றுதான் கூற வேண்டும். இந்த நீட்டிற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை மத்திய அரசோ அந்த மத்திய கல்வித்துறையோ இதுவரை வேறு எந்த தேர்வுக்கும் கொடுத்ததாக சரித்திரமே இல்லை என்று கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த நீட் என்று பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது.
எனவே இந்த நீட் பரிதாபங்கள் உண்மையிலேயே தற்போது ட்ரெண்டிங்காக சமூக வலைதளங்களில் சென்று கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த குழந்தைகள் லேட்டாக வந்துவிட்டு உள்ளே அனுமதிக்கவில்லை, அதனால் சுவரை எகிரி குதித்து உள்ளே சென்று அழுகிறார்கள். ஆனாலும் அவர்களை அனுமதிக்காதால் மீண்டும் சுவரை ஏறி குதித்து வெளியே வருகிறார்கள். அந்த குழந்தைகள் ராணுவ பாதுகாப்பு, ராணுவ ஹெலிகாப்டர் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது போன்றான் கடந்த முறையும் நடத்தினார்கள். பிறகு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது தெரிந்து அனைவரும் ஒன்றுமில்லாமல் ஒரு 2-3 அதிகாரிகளின் தலைகள் உருண்டன. ஆனால் மற்றவர்கள் தப்பிவிட்டார்கள். ஆனால் குழந்தைகள் லேட்டாக வந்துவிட்டால் அவர்களை ஒரு ஆண்டு அவர்கள் தள்ளிதான் அடுத்த ஆண்டு தான் தேர்வு எழுத வேண்டும் என்று நடத்துவது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது. ராதிகா.